Good morning everyone. So today's class for physiological modeling, it is lecture number 3. So we'll start with mathematical modeling. So இன்னைக்கான contents பார்த்தீங்கன்னா first generalized system properties. So generalized system properties அப்படின்னா resistance, capacitance, inductance இந்த மூணு properties வந்து நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஸோ இது மூணுமே வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒரு சர்க்கியூட்டில் இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கும் இல்லை வேறு ஒரு சிஸ்டமுக்கும் எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மாடல்ஸ் வித் காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் எலிமெண்ட்ஸ். ஸோ சீரிஸ் சிஸ்டம் அண்ட் பேரலல் சிஸ்டம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் சர்க்யூட் தியரியில் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு காம்போனண்ட்டாக இருந்தாலும் அந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பேரலலாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஈக்குவேஷன் வரும், பேரலலாக கனெக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஈக்குவேஷன் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் வெர்சஸ் லம்ப்டு பேராமீட்டர். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் அப்படின்னா ஒரு சிஸ்டமை வந்து நம்ம இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எடுத்து மாடல் பண்ணால் அது டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர். லம்ப்டு பேராமீட்டர்னால் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஆக்கி ஒரே ஒரு காம்போனண்ட்டை நம்ம மாடல் பண்ணால் அது லம்ப்டு பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு லீனியர் டைம் இன்வேரியண்ட் அண்ட் நான் லீனியர் டைம் வேரியிங். ஸோ லீனியர்னால் இன்புட்டும் அவுட்புட்டும் லீனியராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து இன்புட்டோட ஒரே மாதிரியாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், அது லீனியர். டைம் இன்வேரியண்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் அவுட்புட் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அது வந்து டைம் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் லீனியர். நான் லீனியர்னால் அவுட்புட் வந்து இன்புட்டோட ஒரு லீனியராக ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எந்த மாதிரி வேணாலும் மாறலாம். ஸோ இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை இப்படி தான் டிக்ரீஸ் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அது நான் லீனியர். நெக்ஸ்ட்டு டைம் வேரியிங் சிஸ்டம். டைம் வேரியிங் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து டைம் மாற மாற அதோட அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து டைம் வேரியிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காமனாக நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எழுதணுன்னா அதை ஜென்ரலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த காமன் ஈக்குவேஷனில் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு சிஸ்டமோட அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் வேணும், அதாவது ஒரு ஈக்குவேஷன் வேணும். ஸோ நம்ம மூணு ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதை ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை ஓம்ஸ் லா வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதுனா V is equal to RI அப்படின்னு எழுதலாம், அதாவது வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டூ கரண்ட். ஸோ இந்த வோல்டேஜ் தான் V, ஐன்றது கரண்ட். ஸோ இதில் வோல்டேஜ்ன்றதை அக்ராஸ் வேரியபிள், அதாவது எஃபர்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுத்தா தான் அந்த வோல்டேஜ் வந்து அந்த கரண்ட்டை ட்ரைவ் பண்ணும். ஸோ அந்த சப்ளை வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்யூட்டில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால தான் வோல்டேஜ் வந்து எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முயற்சி. நெக்ஸ்ட்டு கரண்ட்டுன்றதை த்ரூ வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளோ. எந்த ஒரு சர்க்யூட்லேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது வந்து த்ரூ வேரியபிள். ஸோ வோல்டேஜ்ன்றது அக்ராஸ் வேரியபிள், கரண்ட்டுன்றது த்ரூ வேரியபிள். ஸோ அக்ராஸ் வேரியபிள்ன்றது எஃபர்ட், த்ரூ வேரியபிள்ன்றது ஃப்ளோ. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மாடலிங் பண்ணும்போது. ஸோ இந்த அக்ராஸ், த்ரூ அப்படின்ற வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எஃபர்ட் அப்படின்றதையும் இந்த ஃப்ளோன்றதையும் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா எஃபர்ட்டை சை அப்படின்ற ஒரு வேரியபிள்னால ஃப்ளோவை வந்து ஈட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சு எழுதுகிறோம். ஸோ சை இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஈட்டா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஐ அப்படின்ற ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக இப்படி எழுதியிருக்கோம்.
இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம்க்கு இதே மாதிரியான ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல், ஃப்ளூயிடிக், தெர்மல் அண்ட் கெமிக்கல் சிஸ்டம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபிகர். ஸோ இது வந்து ஒரு டேஷ்பாட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ டேஷ்பாட்டுன்றது என்னென்னா ஒரு பிஸ்டன் மாதிரி, அதில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும் அண்ட் தென் ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது வந்து இந்த சிலிண்டரை வந்து புஷ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஸோ இந்த டேஷ்பாட்டில் இந்த ஃபோர்ஸை வந்து எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு RM. ஸோ Vன்றது தான் அந்த வெலாசிட்டி, RMன்றது அந்த சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமுக்கு நம்ம பார்த்த ஓம்ஸ் லா ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதுகிற ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிடிக் சிஸ்டம். ஸோ ஃப்ளூயிடிக் சிஸ்டம்னா ஒரு பிளட் வெசலோ இல்லை ஒரு பைப்போ வச்சுக்கலாம். அந்த பைப்பில் 2 ப்ரெஷர் இருக்குது, P1 அண்ட் P2. ஸோ இந்த பாயிண்டில் இருக்க ப்ரெஷர் P1, இந்த பாயிண்டில் இருக்க ப்ரெஷர் P2. ஸோ இந்த P1, P2 இந்த 2 ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ΔP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பிளட் வெசலில் பிளட் ஃப்ளோ வந்து ஆகும். ஸோ அந்த ΔP இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு RF. Qன்றது ஃப்ளோ, Rன்றது ரெசிஸ்டன்ஸ், ΔPன்றது சேஞ்ச் இன் த ப்ரெஷர். ஸோ ஒரு ஃப்ளூயிடிக் சிஸ்டம்க்கு நம்ம ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். தேர்டு வந்து தெர்மல் சிஸ்டம். ஸோ இதுதான் ஒரு தெர்மல் சிஸ்டம். இது வந்து ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்கு வெளியில் ஒரு டெம்பரேச்சர், பாக்ஸ்க்கு உள்ளே ஒரு டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ்க்கு வெளில இருக்கிற டெம்பரேச்சர் θ1, பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க டெம்பரேச்சர் θ2. இதுக்குள்ளே இருக்கிற சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து Δθ இஸ் ஈக்குவல் டு θ1 மைனஸ் θ2. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா Q இன்ட்டு RT. Qன்றது தான் அந்த டெம்பரேச்சர் ஃப்ளோ, RTன்றது அந்த சிஸ்டமோட ரெசிஸ்டன்ஸ், Δθன்றது டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு தெர்மல் சிஸ்டம்க்கு நம்ம ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் சிஸ்டம். ஸோ கெமிக்கல் சிஸ்டம்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளட் செல் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளட் செல்லுக்கு வெளியில் ஒரு சில அயான்ஸ் இருக்கும், பிளட் செல்லுக்கு உள்ளே சில அயான்ஸ் இருக்கும். ஸோ அதோட கெமிக்கல் காம்போசிஷன் 5(1)ன்னு வச்சுக்கலாம், உள்ளே இருக்கிற காம்போசிஷன் 5(2)ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த Qன்றது தான் அயான் டிரான்ஸ்போர்ட், அதாவது வெளிலேருந்து உள்ள அயான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் கெமிக்கல் காம்போசிஷன் தான் வந்து ΔQ. ஸோ ΔQ இஸ் ஈக்குவல் டு ΔΦ. ஸோ ΔΦ இஸ் ஈக்குவல் டு 5(1) மைனஸ் 5(2). ஸோ இந்த ΔΦ இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு RC. இது வந்து ஒரு கெமிக்கல் சிஸ்டம்க்கு. ஸோ நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம கெப்பாசிட்டர் பார்த்துருப்போம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸை C இஸ் ஈக்குவல் டு Q/V அப்படின்னு எழுதலாம். Qன்றது சார்ஜ், Vன்றது வோல்டேஜ். ஸோ இந்த Qவை நம்ம கரண்ட் ஃப்ளோவை வச்சு எழுதணும் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t I into dt, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ கரண்ட் வந்து டைம் பொறுத்து எப்படி மாறுதோ அதுதான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷனையும் பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரலைஸ்ட் ஃபார்ம், ஒரு காமன் டேர்ம் எழுதணும் அப்படின்னா Qவை சைன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 1/c இன்டெக்ரல் 0 to t eta dt அப்படின்னு எழுதுகிறோம். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன். இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இதே கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ்க்கு பார்க்கலாம். மெக்கானிக்கல், ஃப்ளூயிடிக், தெர்மல் அண்ட் கெமிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை சுருங்கி இருக்கும்போது அதோட லென்த் வந்து இப்படி இருக்குது,
அந்த ஸ்ப்ரிங் அதே வந்து எக்ஸ்டெண்ட் ஆனவங்க அதில் ஒரு சேஞ்ச் இன் லெங்த் அது வந்து எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அப்படி அது ஸ்ப்ரிங்கை விரியும் போது ஒரு ஃபோர்ஸ் அது வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அந்த சேஞ்ச் இன் லெங்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ எக்ஸ்ன்றது லெங்த், எஃப்ன்றது ஃபோர்ஸ், சின்றது ஸ்ப்ரிங்கோட கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இதே ஒரு ஃப்ளூயிடிக் சிஸ்டமுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளூயிடிக் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பலூன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த பலூன் விரிஞ்சு நெக்ஸ்ட்டு சுருங்குறத வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிடிக் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து டெல் பி அப்படி சொல்லுவோம், சேஞ்ச் இன் வால்யூம் வந்து டெல் வி அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் சேஞ்ச் இன் வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா டெல் வி இஸ் ஈக்குவல் டு டெல் பி இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இது வந்து ஃப்ளூயிடிக் சிஸ்டமுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு தெர்மல் சிஸ்டம். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, பாக்ஸ்க்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து டெல் தீட்டா. ஸோ டெல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. ஸோ இதில் ஹீட் ஸ்டோராக இருக்கிறது வந்து டெல் தீட்டா இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஒரு தெர்மல் சிஸ்டமோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஒரு கெமிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த கெமிக்கல் சிஸ்டமில் ஒரு பர்டிகுலர் கெமிக்கலோட நம்ம வந்து ஒரு பீக்கரில் வச்சுருக்கோம். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 5 அப்படின்னா அந்த கெமிக்கல் ஸ்பீஷீஸோட மாஸ் வந்து 5 இன்ட்டு அந்த கெமிக்கலோட கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அந்த மாஸ் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம டைல்யூட் பண்ண அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சிஸ்டமோட ஈக்குவேஷன். ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம 4 சிஸ்டம்க்கு வந்து 4 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து மாடலிங் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸில் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் வோல்டேஜையும் கரண்ட்டையும் ப்ராடக்ட் அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது பவர் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில். இதே ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமில் எடுத்தோம்னா பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவர் கிடச்சிரும். இதே ஒரு ஃப்ளூயிடிக் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா பவர் வந்து ப்ரெஷரையும் ஃப்ளோ ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் எப்போவுமே எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எப்போவுமே வந்து ஒரு ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் டிசிபேட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அது வந்து எனர்ஜி எப்போவுமே டிசிபேட் பண்ணும். இதே ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டாட்டிக் எனர்ஜி இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ அந்த மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அண்ட் தென் அதோட லெங்த் வந்து எக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த சேஞ்ச் இன் லெங்த் எக்ஸ். ஸோ அதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஒரு பலூன் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பலூன் சிஸ்டமில் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகி அது திரும்ப சுருங்கும் போது வர ப்ரெஷர் சேஞ்சை வச்சு பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி அண்ட் தென் எனர்ஜி டிசிபேஷன். ஸோ ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் அப்படின்னா அது எனர்ஜியை டிசிபேட் பண்ணும், ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட் அப்படின்னா அது எனர்ஜியை சேவ் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஸ்லைடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இனர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டக்டன்ஸுன்றது என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ V is equal to L into di by dt. இதுதான் வந்து இண்டக்டன்ஸோட ஈக்குவேஷன். இண்டக்டன்ஸுன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் எப்படி இருக்குன்னா ஒரு காயில் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதில் நம்ம ஒரு காயில் வந்து சுற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதே சமயம் அந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அந்த காயிலில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்?
வியை வந்து சைன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், ஐயை வந்து ஈட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு எல் இன்ட்டு டி ஈட்டா பை டிடி, இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போது ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் மூணுத்தையும் வச்சு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக வந்து 3 பேசிக் எலமெண்ட்ஸை வந்து பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சீரீஸ் அண்ட் பேரலலில் கனெக்ட் ஆகிருந்தா எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் மாடல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 எலமெண்ட், அது என்ன எலமெண்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணல, எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு 3 எலமெண்ட் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஜென்ரலாக இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் தென் 2 கனெக்ஷன் இருக்குங்க, ஒன்று ஏ, ஒன்று பி, ஒன்று 0. ஸோ ஏன்றது ஒரு நோடு, பின்றது ஒரு நோடு, 0ன்றது ஒரு நோடு. ஸோ இதில் ஏன்றது சப்ளை, 0ன்றது கிரவுண்டு. ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தான் சப்ளை இருக்கும், இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் அங்கே எழுதியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் திஸ் நோட் வில் பி கால்டு எலக்ட்ரிக்கல் கிரவுண்டு. ஸோ இந்த ஏன்ற இடத்துல இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம சை ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம், பீன்ற இடத்துல இருக்கிற எனர்ஜியை சை பி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் ஃப்ளோ என்ன ஃப்ளோன்றதை ஈட்டா 1, ஈட்டா 2, ஈட்டா 3 அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த 3 பிரான்ச்லேயும். இதே நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து வோல்டேஜ் VA, இது வோல்டேஜ் VB, இது கரண்ட் I1, I3, I2 அப்படின்னு எடுத்துருப்பீங்க. ஆனால் இது நம்ம வந்து ஜென்ரலாக சை அண்ட் ஈட்டா வச்சு எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த சை ஏ அண்ட் சை பி வந்து அக்ராஸ் வேரியபிள், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கிறது அக்ராஸ் வேரியபிள். அண்ட் தென் ஒரு பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகுறது வந்து த்ரூ வேரியபிள், ஈட்டா 1, ஈட்டா 2, ஈட்டா 3, இது மூணுமே வந்து த்ரூ வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த ஃபிகர் வச்சு நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதலாம். ஒன்று வந்து அக்ராஸ் வேரியபிள் வச்சு எழுதலாம், இன்னொன்று வச்சு த்ரூ வேரியபிள் வச்சு எழுதலாம். ஸோ அக்ராஸ் வேரியபிள்ன்றது அந்த ஃபிகரில் AB0A அப்படின்ற லூப்பில் எழுதணும் அப்படின்னா, அதில் சை ஏ மைனஸ் சை பி ப்ளஸ் சை பி மைனஸ் 0 ப்ளஸ் 0 மைனஸ் சை ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது வேல்யூஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு சர்க்யூட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இது வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதியிருக்கோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டாக நம்ம எழுதியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு லூப்பில் இருக்கிற வோல்டேஜ் வேல்யூஸ் வந்து எப்போவுமே 0 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவில் படிச்சிருப்போம் சர்க்யூட் தியரியில். அதுதான் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு த்ரூ வேரியபிள் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா, ஒரு நோடில் இருக்கிற த்ரூ வேரியபிள் வேல்யூ வந்து எப்போவுமே 0வாக இருக்கணும். இது வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனில் அந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஈட்டா 1ன்றது அந்த நோடு என்ட்ரு ஆகிற கரண்ட், ஈட்டா 2, ஈட்டா 3 வந்து அந்த நோட்லேருந்து வெளில போகிற கரண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஈட்டா 1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஈட்டா 2 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஈட்டா 3 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ்ன்றது அந்த நோட்லேருந்து வெளில போகிற கரண்ட் இல்லைன்னா வேரியபிள் வேல்யூக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறது எப்போவுமே நம்ம வந்து மைனஸில் ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ கேவிஎல், கேசிஎல், கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம், கிர்ச்சாஃப் கரண்ட்லாம், அந்த மாதிரி தான் இந்த 2 ஈக்குவேஷனும். பட் நம்ம ஜென்ரலாக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு E1, E2, E3ன்றது 3 எலமெண்ட்டுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அது வந்து எந்த எலமெண்ட்டை வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து ஒரு தனி நெட்வொர்க்காக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மாடலிங் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிம்பிள் நெட்வொர்க்லேருந்து எலக்ட்ரிக்கல், ஃப்ளூயிட், தெர்மல் அண்ட் கெமிக்கல் சிஸ்டமுக்கு எப்படி மாடல் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ரெசிஸ்டர் இன் பேரலல், ரெசிஸ்டர் இன் சீரீஸ், அதே மாதிரி கெப்பாசிட்டர் இன் பேரலல் அண்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருந்தால் அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/R1 + 1/R2 பவர் -1. இதே 2 ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. அதே மாதிரி 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C1 + C2. அதே 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து
சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா C equal to 1 by C1 plus 1 by C2 power minus 1. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனோட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வேறு சிஸ்டமில் எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இங்கே வந்து நம்ம டேஷ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஷ்பாட் இன் பேரலல், டேஷ்பாட் இன் சீரீஸ். எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் நம்ம கெப்பாசிட்டர் பார்த்துக்கணும். இதில் வந்து ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங் இன் பேரலல், ஸ்ப்ரிங் இன் சீரீஸ். ஸோ ரெசிஸ்டிவ் எலிமெண்ட் வந்து மெக்கானிக்கல் சிஸ்டமில் டேஷ்பாட், ஸ்டோரேஜ் எலிமெண்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமில் வந்து ஸ்ப்ரிங்கு. ஓகேயா? ஸோ இந்த டேஷ்பாட் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து RM1 ப்ளஸ் RM2. அதே ரெண்டு டேஷ்பாட் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 by RM1 ப்ளஸ் 1 by RM2 பவர் மைனஸ் 1. இதே மாதிரி ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 by CM1 ப்ளஸ் 1 by CM2 பவர் மைனஸ் 1. அதே ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து CM1 ப்ளஸ் CM2. இதுதான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமில் பேரலல் அண்ட் சீரீஸ் கனெக்ஷனில் நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு டேஷ்பாட் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து V into RM1 ப்ளஸ் RM2. ஸோ அதோட கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RM1 ப்ளஸ் RM2. இதே ரெண்டு ஸ்ப்ரிங் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட லெங்த் ஆஃப் சேஞ்ச், அந்த எக்ஸ்ன்ற சேஞ்ச் இன் லெங்த் வந்து F1 CM1 இஸ் ஈக்குவல் டு F2 CM2. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங்குக்குமே வந்து ஈக்குவல் லெங்த் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த F1 F2ன்றது அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற டென்ஷனை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதே ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பேரலில் இருக்கும்போது அதோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 by C இஸ் ஈக்குவல் டு 1 by CM1 ப்ளஸ் 1 by CM2. ஸோ இது வந்து நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம். ஸோ ரெண்டு டேஷ்பாட் சீரீஸ்லேருந்து அதோட ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் அதோட ஃபோர்ஸ் இல்லைனா அதோட டென்ஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் வர்சஸ் லம்ப்டு பேராமீட்டர் மாடல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே போன லெக்சர்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ லம்ப்டு பேராமீட்டர் அப்படின்னா நிறைய காம்போனன்ட்ஸை சேர்த்து நம்ம வந்து ஒரே காம்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணி மாடல் பண்ணால் அதுதான் வந்து லம்ப்டு பேராமீட்டர் மாடலிங். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மாடல் இஸ் அஸ்யூம் டு பி கான்சன்ட்ரேட்டட். அதுதான் வந்து லம்ப்டு பேராமீட்டர் மாடல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லங் மெக்கானிக்ஸ் மாடல் சொல்கிறாங்க. ஸோ லங் வந்து நம்ம மாடல் பண்ணும்போது அதில் உள்ள ஏர்வே, விண்ட் பைப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சிஸ்டமாக குரூப் பண்ணி நம்ம மாடல் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் லம்ப்டு இன்டு எ சிங்கிள் குவான்டிட்டி. அதுதான் வந்து லம்ப்டு பேராமீட்டர் மாடல். ஸோ இந்த லம்ப்டு பேராமீட்டர் மாடல்ஸை வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக வந்து கேரக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல் தான் வந்து பெஸ்ட் அப்ரோச். ஸோ ஏன் டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல் யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலும் அது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பொசிஷன் என்ன, அதோட லொக்கேஷன் என்ன, எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடலில் தான் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா லம்ப்டு பேராமீட்டரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குரூப் பண்ணதுனால நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்காது. பட் டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா it can be viewed as a network of infinitesimally small lumped parameter models. ஸோ நிறையா லம்ப்டு பேராமீட்டர் மாடல் வந்து குட்டி குட்டி மாடலாக நம்ம எடுத்து அதெல்லாம் சேர்த்து ஒரு நெட்வொர்க்காக கனெக்ட் பண்ணால் அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் பார்க்க போகிறோம். ஸோ அதே நர்வ் ஃபைபரை வந்து லம்ப்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதில் அன்மைலினேட்டட் அப்படின்றது என்னென்னா அந்த நர்வ் ஃபைபருக்கு வந்து மேலே வந்து ஒரு கவரிங் இருக்காது.
ஸோ மைலின் ஷீத் அப்படின்ற ஒரு கவர் இருந்தது அப்படின்னா அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். அந்த மைலின் ஷீத் அப்படின்ற அந்த கவர் இல்லை அப்படின்னா அது வந்து அன்மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு வந்து நீங்கள் அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜிலே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக அந்த நர்வ் ஃபைபரை எடுத்தோம் அப்படின்னா அந்த நர்வ் செல்லோட இன்டீரியரில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நிறையா ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நர்வ் செல்லோட மெம்பரெயினில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் வந்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் சிஎம், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எம். ஸோ அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எக்ஸ்னு வச்சுருக்கோம். கரண்ட்டை வந்து அதாவது ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஐன்னு வச்சுருக்கோம். அதில் உள்ள பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த மெம்பரெயின்லேருந்து வர அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியலை வந்து ΔI அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் வந்து நம்ம வந்து இருக்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல். இதே வந்து நம்ம ஒரு சிங்கிள் குவான்டிட்டியாக எடுத்தோம் அப்படின்னா அந்த நர்வ் ஃபைபரை வந்து நம்ம வந்து ஒரு சிலிண்டராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த சிலிண்டராக கன்சிடர் பண்ணும்போது அதில் வர ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து I, அதில் எக்ஸ்டர்னலாக வர ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ΔI, அந்த சிலிண்டரோட லென்த் வந்து Δx, அந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து A, அண்ட் தென் அதுலேருந்து வெளில வர அவுட்புட் வந்து I + ΔI. இதுதான் வந்து ஒரு லம்ப்டு பேராமீட்டர் மாடல். ஸோ ஒரே ஒரு நர்வ் ஃபைபரை நம்ம வந்து நிறையா நெட்வொர்க்காக கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடல். அந்த நர்வ் ஃபைபரை ஒரே ஒரு சிங்கிள் என்டிட்டி ஒரு சிலிண்டராக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது லம்ப்டு பேராமீட்டர் மாடல். ஸோ இதில் வந்து நம்ம சில அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து சீரியலி கனெக்டட் மல்டிபிள் சப் யூனிட்ஸ். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து கனெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 cm² ஆஃப் த நர்வ் மெம்பரேன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அந்த நர்வ் மெம்பரேன் சர்ஃபேஸ் ஏரியாவில் 1 cm² இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மீடியம் வந்து கிரவுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் அந்த சர்க்யூட்டோட கிரவுண்ட் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர் மாடலில் அதோட ரேடியஸ் வந்து A அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அதோட லென்த் வந்து Δxன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதோட இன்ட்ராசெல்லுலார் வோல்டேஜ் வந்து ΔV அப்படின்னு எடுத்திருக்கோம். அதோட ஆக்சியல் கரண்ட் வந்து ΔI அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்க வேரியபிள்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ΔV, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு -IRX Δx / πa². πa² அந்த சிலிண்டரோட ஏரியா, ஐன்றது கரண்ட், ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், Δxன்றது அந்த சிலிண்டரோட லென்த்து. ஸோ மைனஸ்ன்றது அந்த கரண்ட்டோட ஆப்போசிட் ஃப்ளோ டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் Δxஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த சைடு டிவைட் பை Δx, அதே மாதிரி இந்த சைடு டிவைட் பை Δx. இப்படி பண்ணும்போது இந்த சைடு Δxம் கேன்சல் ஆயிரும். ஸோ ΔV/Δx இஸ் ஈக்குவல் டு -IRX / πa². இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இது நம்ம சேஞ்ச் இன் வோல்டேஜ்க்கு நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ அந்த மெம்பரின் கரண்ட்டை இன்ட்ராசெல்லுலர் வோல்டேஜை வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா ΔI இஸ் ஈக்குவல் டு -V/RM 2πa × Δx + Cm × 2πa × Δx × ΔV/Δt. ஸோ இந்த 2πன்றது அந்த சிலிண்டரோட பெரிமீட்டர். ஸோ V/Rம்ன்றது அந்த மெம்பரேனில் இருக்க பொட்டென்ஷியல், ΔV/Δtன்றது சேஞ்ச் இன் த பொட்டென்ஷியல், Cmன்றது கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனையும் ரெண்டு சைட்லேயும் Δxஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ΔI/Δx இஸ் ஈக்குவல் டு -V/RM 2πa. ஸோ Δx கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் Cm × 2πa, இங்கேயும் Δx கேன்சல் ஆயிரும், ΔV/dt. இது நம்மளோட சேஞ்ச் இன் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் கம்பைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2ஐ செகண்ட் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது del square v by del x square is equal to 2 into rx by a into cm into del v by dt plus v into v by rm. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே del I by del x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த del I by del xக்கு பதிலாக நம்ம ஈக்குவேஷன் 4 எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு கிடைக்கிற டேர்ம் வந்து இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஒரு நர்வ் ஃபைபரை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் லம்ப்டு பேராமீட்டராக கன்சிடர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் லம்ப்டு பேராமீட்டர் மாடலிங். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் you can ask me. So next வந்து linear time invariant and time varying system. ஸோ அதில் linear time invariant system வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் வந்து measurable input and output இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ linear time invariant அப்படின்னா என்ன? லீனியர்னா இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். டைம் இன்வேரியன்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த சிஸ்டமோட அவுட்புட் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் நமக்கு மெஷர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் பர்டர்பேஷன் டு எ லிம்ப் ஜாயிண்ட். ஸோ அதில் நம்ம வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ். ஸோ இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் கிட்டலாம் போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஜாயிண்ட்டில் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நீ ஜாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஹேமர் வச்சு டேப் பண்ணுவாங்க. ஸோ அந்த நீ ஜாயிண்ட்டில் டேப் பண்ணும்போது கால் தூக்குச்சுன்னா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃபாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை கால் கொஞ்சம் தான் தூக்க முடியுது அப்படின்னா ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கால் முட்டி வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் என்ன நமக்கு க்ரைட்டீரியா அப்படின்னா பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்மளோட க்ரைட்டீரியா. அதுதான் நம்மளோட இன்புட். ஸோ எவ்வளோ தூரம் அந்த கால் வந்து தூக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த லிம்பை வந்து எவ்வளோ தூரம் நகருது அப்படின்றது நம்மளோட அவுட்புட். இதுதான் வந்து நம்ம ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் டெஸ்ட்டோட இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ அந்த லிம்ப் ஸ்டிஃப்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த ஃபோர்ஸ் சேஞ்ச் கரஸ்பாண்டிங் டு எ சர்டைன் பொசிஷன் சேஞ்ச். ஸோ ஃபோர்ஸ்க்கும் பொசிஷனுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியூரலாஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் மசில்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக we are using this limb stiffness test. இந்த ஸ்டிஃப்னஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த பெர்டர்பேஷன் அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெர்டர்பேஷன். ஸோ பெர்டர்பேஷன்றது நம்ம அந்த நீயை டேப் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் பெர்டர்பேஷன். அதோட மேக்னிடியூட் அதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நம்மளோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட்டை வந்து நம்ம சைனசாய்டல் ஃப்ரீக்வன்சிஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த சிஸ்டமை நம்ம மாடல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது நமக்கு இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ நமக்கு இன்புட் தெரியும், அவுட்புட் தெரியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை மாடல் பண்ணலாம். ஸோ இப்போது நமக்கு அவுட்புட் மெஷர் பண்ணும்போது எப்போவுமே அதில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி நாய்ஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ரோச் வந்து நம்ம கரெக்டான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம், அதுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோரியர் டொமைனில் இந்த மாதிரி நாய்ஸ் வரும்போது நமக்கு வந்து புவர் எஸ்டிமேட் தான் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஃபோரியர் டொமைன் அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சரியான அவுட்புட் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிக்னலை வந்து நிறையா இண்டிவிஜுவல் பிளாக்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த பிளாக் எல்லாமே வந்து ஓவர்லாப்பிங் பிளாக்காக இருக்கும். அதாவது நம்ம விண்டோயிங் டெக்னிக் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் டிஎஸ்பியில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர்லாப்பிங் விண்டோஸ் எடுத்து ஒவ்வொரு விண்டோலையும் நம்ம வந்து பவர் ஸ்பெக்ட்ரம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெறும்
ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்காமல் பவர் ஸ்பெக்ட்ரம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு அதிகமான பவர் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது இன்புட்க்குன்னு ஒரு பவர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும், இன்புட் அவுட்புட்க்குன்னு ஒரு கிராஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஸோ அது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து உங்களோட சிஸ்டமோட ஈக்குவேஷன். ஸோ ஹெச் ஆஃப் கேன்றது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், எக்ஸ் ஆஃப் ஒய் ஆஃப் கேன்றது கிராஸ் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ் ஆஃப் கேன்றது இன்புட்டோட பவர் ஸ்பெக்ட்ரம். ஸோ நம்ம ஒரு லிம் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்டிஐ சிஸ்டம் இருக்குது அன்னோன் இன்புட். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்டிஐ சிஸ்டமுக்கு நமக்கு இன்புட் என்னன்றது சரியான ஒரு ஐடியா இல்லை அப்படின்றப்போ அதை எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இன்புட்டும் அவுட்புட்டும் நம்மளால் மெஷர் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷனை வச்சு மாடல் பண்ணிடலாம். பட் அதோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வச்சு நம்ம மாடல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் பார்க்கலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2 சிக்னல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்று எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் சிக்னல், இன்னொன்று எலக்ட்ரோமயோகிராம் சிக்னல். இஇஜின்றது பிரெயின் வேவோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இஇஜி. இதே மசில் சிக்னலை அனலைஸ் பண்ணால் அது வந்து இஎம்ஜி. ஸோ இந்த 2 சிக்னலையுமே நம்ம வந்து ஒரு ஒயிட் நாய்ஸ் சிக்னலாக வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் நாய்ஸ் சிக்னல் அப்படின்றது என்னென்னா அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு நாய்ஸ் சிக்னலில், பட் அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுதான் வந்து ஒயிட் நாய்ஸ் சிக்னல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் நாய்ஸ் சிக்னலை நம்ம வந்து மாடல் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் அந்த டெல்டா ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி இம்பல்ஸ் இந்த டெல்டா ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனில் எழுதிடலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் மட்டும் அதுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிடியூடு இருக்கும், மற்ற இடத்துலலாம் அதோட வேல்யூஸ் வந்து 0வாக இருக்கும். அதுதான் வந்து இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். இதே டைம் டொமைனில் பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் நாய்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலாக இருக்கும். ஸோ ஃபைனைட் டியூரேஷன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸ் இல்லை ஒரு ஸ்டெப் வேவ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நாய்ஸ் சிக்னல் வந்து டைம் டொமைன்லேயும் ஃப்ரீக்வன்சி டொமைன்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிக்னலுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம் அப்படின்னா அதையே வந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட்புட் எப்படி மாடல் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் டைம் சீரீஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வச்சு மாடல் பண்ணுவோம். ஸோ ஆட்டோ ரெக்ரெசிவ் டைம் சீரீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெடிக்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போன லெக்சர்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரெடிக்டிவ் மாடலுக்கு தான் வந்து இந்த ஏஆர் டைம் சீரீஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எதுக்கு வந்து இன்ஸ்பெசிஃபிக் இந்த அன்னோன் இன்புட் மாடலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஇஜி அண்ட் இஎம்ஜி சிக்னல்ஸில் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். ஏன்னா இஇஜியில் வந்து இப்போ நம்ம எபிலெப்சின்ற கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த எபிலெப்சியை மானிட்டர் பண்ணுறதுக்கு இஇஜியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஏஆர் மாடல் வச்சு நம்ம எப்போ எபிலெப்சி நெக்ஸ்ட்டு வரும், எப்போ அந்த பர்சனுக்கு நெக்ஸ்ட்டு வலிப்பு வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா டைம் டொமைனில் y of n equal to summation k equal to 1 to m ak y of n minus k plus w of n. w of n என்றது தான் அதில் உள்ள நாய்ஸ் வேல்யூ, akன்றது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, y of n minus kன்றது டிலே இன் தி அவுட்புட். ஸோ அதில் ப்ரீவியஸ் வேல்யூஸ் ஆஃப் த அவுட்புட்லாம் எடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேர்ம். ஸோ இந்த ஏகேன்ற டேர்ம் வச்சு தான் வந்து நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுவோம். ஸோ டயக்னோசிஸ்னால் அந்த பர்சனுக்கு எபிலெப்சி வருமா வராதா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏகேன்ற டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏகேன்ற டேர்ம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to m. ஸோ ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லேயும் நம்ம வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டைம் டொமைன்லேருந்து நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அதை இசட் டொமைனுக்கு மாற்றுறோம். ஸோ y of z equal to
1 by 1 minus summation k equal to 1 to m ak into z power minus k. ஸோ இதுதான் வந்து z transform equation. ஸோ ஒரு unknown inputோட modeling equation வந்து can be done using autoregressive time series and z transform. இது வந்து second type. Next, non-linear and time varying systems. So non-linear நாலே most real systems are non-linear. ஸோ இந்த மாதிரி நான்-லீனியர் சிஸ்டம்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு லீனியர் மாடலாக அசியூம் பண்ணிப்போம். ஸோ அது லீனியர் மாடலாக அசியூம் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியரைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் எடுத்து அந்த இடத்துல மட்டும் நம்ம லீனியராக இருக்கிற மாதிரி மாடல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தெர்மோமீட்டர் அண்டு எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தெர்மோமீட்டரும் எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அதோட ரேஞ்ச் வரைக்கும் லீனியராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக தெர்மோமீட்டரில் வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே காட்டிகிட்ருக்கோம். பட் ரொம்ப நிறைய எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் சிக்னலுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெர்மோமீட்டரில் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து அதோட அவுட்புட் வந்து நான் லீனியர் ஆகிடும். ஸோ அந்த தெர்மோமீட்டரோட ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் அதனால் லீனியராக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே அப்ரோச் தான் நம்ம வந்து மாடலிங்க்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து லீனியரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ ஒரு நான் லீனியர் சிஸ்டமை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் மட்டும் எடுத்து நம்ம லீனியர்னு அசியூம் பண்ணி மாடல் பண்ணால் அதுதான் வந்து லீனியரைசேஷன். ஸோ டைம் வேரியிங் சிஸ்டம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைம் வேரியிங் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு மெயின் அசம்ஷன் வந்து ஸ்டேஷ்னாரிட்டி. ஸோ எந்த ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் இருந்தாலும் அது ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ ஸ்டேஷ்னரி அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டைமோட அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதோட மீன், வேரியன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஸ்டேஷ்னாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். அது என்னென்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், ஃபெட்டிக் அண்ட் லேர்னிங். ஸோ இது மூணுமே வந்து டைமோட மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்னா இப்போ நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் பொறுத்து மாறும். இப்போ நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருந்தால் நம்ம பாடி ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், கோல்டு கிளைமேட்டில் இருந்தால் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெட்டிக் வந்து நம்ம பாடி கண்டினியூஸாக ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது there will be some kind of muscle fatigue. ஸோ அதுதான் வந்து muscle tiredness அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு லேர்னிங். ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோனாலும் நம்ம பாடி வந்து கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டைம் வேரியிங் சிஸ்டம்ஸ்க்கெலாம் வந்து லீனியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ ஷார்ட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோவில் அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஷார்ட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதே வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எவோக்டு பொட்டென்ஷியல். ஸோ எவோக்டு பொட்டென்ஷியல்ன்றது என்னென்னா நம்ம ஒரு இஇஜி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இஇஜி மெஷர் பண்ணும்போது ஒரு விஷுவல் இன்புட்டோ இல்லை ஒரு ஆடிட்டரி இன்புட்டோ ஒரு சவுண்டோ இல்லை ஒரு பிக்சரோ காமிச்சு நம்ம ஒரு இஇஜி ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எவோக்டு பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிடியிலலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து என்செம்பிள் ஆவரேஜ் டெக்னிக் அப்படின்றத யூஸ் பண்ணி மாடலிங் பண்ணுவோம். ஸோ என்செம்பிள் ஆவரேஜ்ன்றது என்னென்னா நிறையா காம்போனன்ட்ஸை குரூப் பண்ணி அதோட ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்செம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிக்னலை வந்து நம்ம எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னா y of n equal to x of n plus w of n. ஸோ அந்த சிஸ்டமோட இன்புட் ப்ளஸ் அதில் ஆட் ஆகிற நாய்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம மாடல் பண்ணலாம். ஸோ இந்த என்செம்பிள் ஆவரேஜ் டெக்னிக்கில் இன்னொரு அட்வான்ஸ் மெத்தட் தான் வந்து வெயிட்டட் என்செம்பிள் ஆவரேஜிங். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெயிட் அசைன் பண்ணுவோம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எவோக்டு பொட்டென்ஷியல்
எக்ஸ்பெரிமெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாப்பி பிக்சர் காமிக்கிறீங்க, செகண்ட் டைம் வந்து ஒரு சோகமான பிக்சர் காட்டுறீங்க, தேர்ட் டைம் வந்து ஒரு ஆங்க்ரியான பிக்சர் காட்டுறீங்க அப்படின்னா எந்த டைமில் வந்து இஇஜியோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நம்ம வந்து ஒரு வெயிட்டேஜ் அசைன் பண்ணுவோம். ஸோ ஆங்க்ரியான பிக்சர் காட்டும்போது இஇஜி ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து வெயிட் வந்து 0.9 அப்படின்னு அசைன் பண்ணுவேன். இதே வந்து சேட் பிக்சர் காட்டும்போது அது இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நான் அந்த இஇஜிக்கு வந்து 1.5 அப்படின்ற வெயிட்டை அசைன் பண்ணுவேன். ஸோ டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து ஒரு வெயிட் வந்து ஆட் பண்ணிட்டே போவேன். ஸோ இப்போ எம் ட்ரையல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ட்ரையல்லையும் நான் ஒவ்வொரு பிக்சர் காட்டுறேன் இல்லை ஒவ்வொரு சவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஒய்எம்ன்றது என்னோடய அவுட்புட். ஸோ ஏன்றது வெயிட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ எம்ன்றது தான் ட்ரையல். ஸோ எம்முக்கு முன்னாடி m-1 ட்ரையல், m-2 அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையல் அந்த மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் எழுதணும் அப்படின்னா ஏஎம்ன்றது B0 அப்படின்னு எழுதலாம், am-1ன்றது B1, am-2ன்றது B2 அந்த மாதிரி. ஸோ இது வெயிட்டட் என்செம்பிள் ஆவரேஜிங் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x of n equal to am into ymn. ஸோ அந்த mth ட்ரையலில் அதோட வெயிட்டேஜ் அதோட அவுட்புட் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரையல் am-1 அந்த ட்ரையலோட வெயிட் அதோட அவுட்புட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ட்ரையலோட வெயிட் அதோட அவுட்புட் மல்டிப்ளைட் பை 1 by ஜாமெட்ரிக் மீன். ஸோ இதுதான் வந்து என்செம்பிள் வெயிட்டட் என்செம்பிள் ஆவரேஜிங் மாடல். ஸோ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸோட 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமோட இன்புட்டும் அவுட்புட்டும் நமக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வச்சே மாடல் பண்ணிடலாம். செகண்ட் டைப் வந்து அன்னோன் இன்புட்டாக இருக்கிற கேஸில் நம்ம ஆட்டோ ரெக்ரெசிவ் டைம் மாடலிங் யூஸ் பண்ணலாம். தேர்ட் டைப் வந்து டைம் வேரியிங் சிஸ்டம். ஸோ டைம் வேரியிங் சிஸ்டமில் வெயிட்டட் என்செம்பிள் ஆவரேஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியிங் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ.